நாம் எந்த அளவுக்கு சூரிய மறைவிற்குப் பின் சீக்கிரம் உறங்குகிறோமோ, அந்த அளவுக்கு சூரியன் உதயத்திற்கு முன்பு நாம் எழ வேண்டும். இப்படி இருப்பவர்களின் ஆரோக்கியமானது 50% மேல் நன்றாக இருக்கிறது என்பது அர்த்தம். உறக்கத்தைப் பற்றி கூறும்போது, நம் வள்ளுவரின் குறளையும் மேற்கோள் காட்டுவது மிக முக்கியமானதாகவும், அவ்வாறாக அவர் கூறிய குறள் ஒன்றை நமக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். "உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு" என்கிறார். அதாவது, ஒரு மனிதன் அடுத்த நாள் புத்துணர்ச்சியுடன் மறுபிறவி எடுத்தது போல் செயல்பட அவனுக்குத் தூக்கம் மிக அவசியமான ஓய்வு என்பதாகும். உடல் மற்றும் மனம் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ளும் ஒரு செயல்முறையே உறக்கம். நவீன மருத்துவ உலகம் தூக்கத்தை உடலின் பராமரிப்பு நேரம் என்று அழைக்கிறது. தூக்கத்தின் போது மூளையில் உள்ள நச்சுக்கள் வெளியேற்றப்படுகின்றன. அது சில நோய்கள் வராமல் தடுக்கிறது. உதாரணமாக அல்சைமர். நாம் தூங்கும்போதுதான் உடல் சில புரதங்களை உற்பத்தி செய்கிறது. இவை தொற்று நோய்களிலிருந்து நம்மை பாதுகாக்கின்றன. போதுமான தூக்கம் இல்லாதபோது இரத்த அழுத்தம் அதிகரிக்கிறது. ஒரு நாளைக்கு 7 to 8 மணி நேர தூக்கம் இதய நோய்க்கான வாய்ப்பை 50% குறைப்பதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். மனநல நிபுணர்கள் தூக்கத்தை மன அழுத்தத்தின் முதல் உதவி எனக் கூறுகிறார்கள். பகலில் நாம் கற்கும் விஷயங்கள் தூக்கத்தின் போதுதான் மூளையில் நிரந்தரமாக பதிவு செய்யப்படுகின்றன. தூக்க குறைபாடு ஒருவரை எளிதில் கோபப்படவும், பதற்றம் அடையவும் செய்யும். மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வு வராமல் தடுக்க ஆழ்ந்த உறக்கம் அவசியம். தூக்கமின்மை பசியைத் தூண்டும். சில ஹார்மோனை அதிகப்படுத்தி உடல் பருமனுக்கு காரணமாகிறது. பண்டைய தமிழர்கள் பகல் உறக்கம் பாவம் என்றும், இரவு உறக்கம் யோகம் என்றும் போற்றினர்.